சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. இப்போது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய டிபேட் இருமொழியா மும்மொழியா என்று பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது எதிர்க்கட்சிகள் பல்வேறு வாதங்களை முன்வைக்கிறாங்க. நீங்கள் உங்களை மாதிரியே நானும் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறேன் அப்படின்னு இருந்தாலுமே அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு சில வாதங்களை வைக்கிறேன். அதுக்கு உங்களுடைய விளக்கம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய அறிவு அதிகமாக இருக்கிற காரணமே இருமொழி தான், மும்மொழி வந்து அறிவு மழுங்கி போயிடும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த சயின்ஸில் அப்படி சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ தமிழ் முதலமைச்சர் சொல்கிற மாதிரி அப்படி ஒன்று சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் பதில் சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் வந்து மும்மொழி 3 மொழி 4 மொழி 5 மொழி படித்தா அறிவு மொழிங்கன்னு ஒரு சயின்ஸ் தியரி சொல்லிட்டுங்க. இந்த ஜேர்னலில் வந்திருக்கு. நம்ம வந்து கோமியத்துக்கு வந்து என்னென்ன கெப்பாசிட்டிலாம் இருக்குதுன்னு ஐஐடியுடைய சேர்மன் டைரக்டர் சொல்லி அது ப்ரூஃப் காட்டினார். 5 ஜேர்னல் எடுத்து காட்டினார்ல. அது மாதிரி அந்த மாதிரி வந்து நேச்சர் ஜேர்னல் உட்பட காட்டினார்ல. அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் சார். நான் பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு தியரி வந்து அவுட்கம் வந்திருக்குது, யூஎனில் அது மாதிரி சொல்லியிருக்காங்க, 2 மொழிக்கு மேலே படிக்காதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இன்னும் சொல்ல போனால் இவர்கள் இந்த 2 மொழி மும்மொழி வந்ததுக்கு அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கை, அதில் 5ஆம் கிளாஸ் தாய்மொழியில் தான் படிக்கணும்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க, நடக்குதான்னு கேளுங்க. தாய்மொழியில் தான், அப்படி தாய்மொழி ஒரு வாய்ப்பாக வைக்கலை, தாய்மொழி தான் சொல்லிடு. சரி, சென்னை மாநகராட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது, தமிழுக்குள்ளே தானே இருக்குது. அதில் தமிழ் அல்லாத மொழி இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. சென்னை மாநகராட்சி நடத்தக்கூடிய பள்ளியில் தெலுங்கு இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. சென்னை மாநகராட்சி நடத்தக்கூடிய பள்ளியில் உருது இருக்குதா இல்லையான்னு கேளுங்க. புரியுங்களா? அது 3வது மொழி கிடையாது. இருமொழி என்பது வெறும் கண்துடைப்புக்காக சொல்லிட்டு, ஆனால் நடக்கிறதோ மும்மொழி 4 மொழி. முழு அரசியல் சார், முழு அரசியல். நான் வந்து தனியார் பள்ளிக்கூடங்களை விட்டுறேன். எல்லாரும் மாதிரி திமுக காரங்க நடத்துகிற பள்ளிகளில் போய் கேளுனா நான் சொல்ல. நான் தமிழக அரசு நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சென்னை மாநகராட்சி நடத்துகிற பள்ளிக்கூடத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃப்ரெஞ்சு வந்து கற்றுக்கோன்னு சொல்லிட்டு, ஃப்ரெஞ்சு எத்தனை நாட்டில் ஓடுது நீங்கள் சொல்லுங்கள்? ஃப்ரெஞ்சு கற்றுக்கோன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. மேயர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுப்போம். ரைட், நீங்கள் சொல்லு. ஃப்ரெஞ்சு எத்தனை நாட்டில் ஓடுது? எத்தனை நாடுகள் கேட்குறீங்க? ஆமாம், எத்தனை நாட்டில் ஃப்ரெஞ்சு ஓடுது? அதுக்கு பிரான்ஸ். அப்போ எதுக்காக கொடுக்குறீங்க? அப்போ ஒரு நாட்டில் ஓடக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தரேன்றீங்க. அப்போ பல நாட்டில் ஓடக்கூடிய விஷயம் சொல்லி தர மாட்டீங்க. இந்தியா முழுக்க ஓடுறதை சொல்லி தர மாட்டேன்றீங்க. இவ்வளோதான் என்னுடைய கேள்வி. தெலுங்கு சொல்லி தரீங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் தெலுங்கு கற்றுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெலுங்கு பேசுகிறவங்கள்ட்ட பண்ண முடியும். இல்லை ஆந்திரா தெலுங்கானா 2 வாய்ப்பு. நீங்கள் வந்து குஜராத்தில் போய் தெலுங்கு வச்சு என்ன செய்வீங்க? ஆனால் குஜராத்திய தாய்மொழியாக கொண்ட நரேந்திர மோடி ஹிந்தியில் பேசுகிறார். குஜராத்திய தாய்மொழியாக கொண்ட அமித்ஷா ஹிந்தியில் பேசுகிறார். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ ஹிந்தி வந்து கனெக்டிங் பீப்புள், அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து ஏதோ நான் வந்து ஒரு பொருளாதார காரணங்களுக்காக சொல்லிக் கொடுங்கன்றேன். சென்னை மாநகராட்சியில் ஏன் தெலுங்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னு பதில் சொல்லுங்கள். சென்னை மாநகராட்சியில் ஏன் உருது இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. அப்போ அரசு பள்ளிக்கூடங்கள் வந்துருச்சா இல்லையா? புரியுங்களா உங்களுக்கு? ஹிந்தி வந்தால் தமிழ் அழிந்து விடுங்கிற வார்த்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவ்வளோ பலவீனமானதுன்னு என்னுடைய மொழியை நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். முருகேசன் வந்தால் மாடசாமி தோற்றுருவான்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? மாடசாமி பலவீனமானவன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட தமிழை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க? எப்படிப்பட்ட எத்தனை 1000 வருஷமா சமஸ்கிருதத்துக்கு இணையான பழைய மொழி, புரியுங்களா? அதற்கு இணையான ஒரு பொருள், அதாவது தனித்து இயங்கக்கூடிய மொழி இந்தியாவில் வேறு எந்த மொழியும் சமஸ்கிருதம் ஒன்று தவிர இந்தியாவில் தமிழை சேலஞ்ச் பண்ணுற ஒரு மொழியே கிடையாது. அதோடைய ஏஜில், அதோடைய கெப்பாசிட்டியில், அதோடைய இலக்கணத்தில், அதோடைய இலக்கியத்தில், வளமையில், புலமையில், வயசில் என்று பிறந்தால் என்று முடியாத இயல்பின நாம் எங்கள் தாயின்றாம்பார். அப்படி நம்ம சொல்கிறோம்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி, அது வந்து ஒன்று வந்து அழிஞ்சிருமா? 800 வருஷம் முகல் பீரியட் சார், 200 வருஷம் பிரிட்டிஷ் பீரியட் சார். அப்போ இல்லை சரியா மொழி, இப்போ அழிஞ்சுன்றீங்க. எனக்கு புரியல. அவங்க அப்போ திணிக்கப்படலை, இப்போ திணிக்கப்படலை. எங்கன்னு சொல்லு ஒரு வார்த்தை. யாராவது ஒரு பெருமகனார், அண்ணன் ஆசிரியர் வீரமணியிலிருந்து தமிழக முதலமைச்சர் யாராவது ஒரு பெருமகனார் இந்த இடத்துல திணிப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல நான் வந்து எடுத்தே போட்டிருந்தேன். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழை கட்டாய தேர்வுலேருந்து விலக்கு கொடுப்போம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. உருதுவை கட்டாய பாடமாக்குவோம் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது அந்த ஜமாத் கூட்டத்தில் பேசும்போது அப்படி பேசிட்டாரு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அப்போ நீங்கள் வேற ஒரு மொழியை நீங்கள் கட்டாயமாக்குவோம்னு சொல்கிறீங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழியை நீங்கள் சேர்த்துக்கலன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன தேசிய கல்விகள் என்ன இருக்குது? இந்திரா காந்தி கொண்டு வந்த தேசிய கல்விக்குள்ள ஹிந்தி தான் இருக்குது. ராஜீவ்காந்தி கொண்டு வந்த தேசிய கல்வியில் ஹிந்தி தான் இருக்குது. நரேந்திர மோடி கொண்டு வந்த தேசிய கொள்கையில் ஏதேனும் ஒரு இந்திய மொழின்னு இருக்கு. நம்ம தான் திராவிட தேசமாச்சுல, நம்ம திராவிட மொழியில் மட்டுமே வச்சுக்கோங்க. இதற்கு ஒரு பேட்டியில் பார்த்தேன், தாவேக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 3ஆம் மொழி படிக்கிற அளவுக்கு கூட அவங்க வீட்டில் அந்த வசதி இருக்காது, அதை சொல்லிக் கொடுக்குற ஆள் இருக்காது, அதனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் பேர்டன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ அபத்தமான வாதம்னு நான் சகோதரர் ராஜ்மோகன் புரிஞ்சுக்கணும். எங்கே சொல்லித்தர சொல்கிறோம்? அரசு பள்ளிக்கூடங்களில். அரசு பள்ளிக்கூடம் ஃபீஸா?
தனியார் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கான். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கும் போது அது புரிஞ்சுக்கோங்க. 55% ஆஃப் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ் ஆர் ரன்னிங் பை பிரைவேட் என்டிட்டிஸ். மெட்ரிகுலேஷனோ சிபிஎஸ்சியோ 55% தனியார்ட்ட இருக்குது. அங்கே பூரா ஹிந்தி இருக்குது, இன்னொரு மொழி இருக்குது. நான் அவங்கள பற்றி நான் வந்து என்னுடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு இருக்கேன். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களை பற்றி பேசியிருக்கேன். அங்கங்கே ஃபீஸ் வரும். அவர் ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னு சொல்றீங்க? அவ்வளோ காசு இல்லைன்னு. எதுக்கு காசு? தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருக்கான்பா. காசு இந்த சென்ஸ் வீட்டில் வசதி இருக்காது. அதான் சொல்றேன், அவர்களுக்கு படிக்கிறது தான் அரசு பள்ளி தான் படிப்பாங்க. அவங்களுக்கு பேர்டன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. கெப்பாசிட்டி நீங்க அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்க, சரிங்களா? அண்டர்எஸ்டிமேட் பண்றீங்க. நீ இப்போ இஸ்ரோ சிவன் எங்கேருந்து படிச்சுட்டு வந்தாரு? சுந்தர் பிச்சை எங்கேருந்து படிச்சுட்டு வந்தாரு? தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கூறுபாடு இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் கூறுபாடு இல்லாமல் ஆக்க விரும்புறீங்க, அதை தாண்டி தான் எழுந்து வர்றாங்க. நான் சொன்னேன் சார், நம்ப மாட்டீங்க, தந்தி டிவியில் இருக்கும்போது மக்கள் மன்றம் போது நீட்டு பற்றின 1000 விவாதம் நடந்துக்கல, அதில் 1 விவாதம் நடந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய மாணவர்கள் இந்த சேலஞ்சை எதிர்கொள்வாங்கன்னு. அதே மாதிரி நம்பர் 1 வந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அதிகமாக பாஸ், 1,00,000 பேர் பாஸ் பண்ணியிருக்கான் சார். நம்மகிட்ட டாப் 10ல் 4 பேர் இருக்கிறான் சார். அப்போ நீங்கள் நீட்டு பூதம் காட்டிட்டீங்க, ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு நேற்று வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா இல்லை? நீங்கள் சின்ன பிள்ளை 2K கிட்ஸ் நீங்களாம் அந்த காலத்தில் பூரா படிக்க நாமக்கல் போவான் சார். சென்னையிலேருந்து நாமக்கல் போய் படிக்க வைப்பான் சார், பிரைவேட் ஸ்கூல்ஸ். ஆமாம், இன்னைக்கு நாமக்கல் எங்கே போச்சு உங்களுக்கு? அது தெரியலையா? தமிழ்நாடு முழுக்க விரைவிருச்சு. அரியலூரில் பாஸ் பண்ணுறானே, பெரம்பலூரில் பாஸ் பண்ணுறானே, அது தெரியலையா உங்களுக்கு? நான் அனிதாவுடைய சீட் எங்கே போச்சுங்கிற ஒரு கேள்வி யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? அனிதாவுக்கு சீட் கிடைக்கல, ரொம்ப துயரம். அனிதாவோட சீட் யாருக்கு போச்சு? அதே கோட்டால இன்னொரு மாணவிக்கு கிடைக்கும். அதே தமிழ் மாணவிக்கு, அதோட அதிகமாக வாங்கின மாணவிக்கு. செட்டியாருக்கோ ஐயருக்கோ வட இந்தியருக்கோ இல்லை. இடஒதுக்கீடு 1% மாற்றப்படலை. 69 இடஒதுக்கீடு அப்படியே நிற்குது கல் மாதிரி. எவ்வளவு தூரம் மக்களை நீங்கள் ஏமாத்துவீங்க? இந்த மும்மொழி கொள்கையில் அரசு பள்ளி மாணவர்கள் தான் மும்மொழி கேட்குறாங்க, தனியார் பள்ளி தான் இருக்குதே. பெரும்பாலும் ஏகலைவா ஸ்கூல் ஒன்று இருக்கு சார், பழங்குடியின மக்களுக்கான பள்ளி. தமிழ்நாட்டில் இஃப் ஐ எம் நாட் ராங், இஃப் ஐ எம் நாட் இன்ஃபார்ம் ரைட்லின்னு 7 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அங்கே மும்மொழி கொள்கை இருக்குது. மத்திய அரசு பள்ளிக்கூடம், கேந்திரிய வித்யாலயம், நவோதயா வேண்டாம் நீங்களே, கேந்திரிய வித்யாலயம் வைக்கிறீங்க. சரி, மத்திய அரசு பள்ளிக்கூடங்கள் விட்டுருங்க. தமிழ்நாடு அரசு தனியார் பள்ளிக்கூடம் வைங்க. எங்க இல்லைன்னு சொல்லுங்க. பெரும்பாலான மக்களுடைய எண்ணோட்டம், தமிழக மக்களுடைய எண்ணோட்டம் என்பது அவங்க மும்மொழி ஆதரிக்கிறாங்களா இல்லை இருமொழி ஆதரிக்கிறாங்களா? சார், நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்டோம் சார். உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நீ நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. நான் வந்து ஒரு நாள் இந்த கருத்து கணிப்பில் ஏன் நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு விஷயத்தோட குக்குட பண்ண மாட்டோம். மேனிபுலேட் பண்றது. ஆமாம், ஒரு நம்பரோட மாட்டோம். இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ போடுங்கிற பிஸ்னஸே கண்டு கிடையாது. மக்கள்கிட்ட போய் கேட்டு வந்த கருத்து கணிப்பு போட்டோம் சார். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எடுத்து பாட்டா ஒவ்வொரு வேலூரில் எவ்வளவு, திருச்சியில் எவ்வளவு, மதுரையில் எடுத்து போடுவோம். சாம்பிள் சைஸ் எவ்வளோ இருக்கும்? அந்தந்த ஊரில் பப்ளிக் பைட்டு. நான் சர்வேயில், ஆமாம் சர்வேயில் பப்ளிக் உங்கள்கிட்ட போய் கேட்குறேன் சார், மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா அப்படின்னா, ஆம்பளை பொம்பளை வயசானவங்க படிக்க தயவுசெய்து எடுத்து பாருங்க. சும்மா உங்களுடைய நாலேஜுக்காக நீங்கள் எடுத்து பாருங்க. உண்மைதான் போய் சொல்லணும். தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கை வரவேற்று எவ்வளோ காமன். 15 பேர்கிட்ட பேட்டி எடுத்தா ஒருத்தர் தான் வேணான்னு சொல்றாரு. இதுதான் ரேஷியோ. நாட் ஈவன் 10%. அப்படி பார்க்கும்போது சார், இப்போ தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒரு பக்கம் இருக்காங்க, பாஜக மட்டும் இந்த பக்கம். பாஜக மக்கள் பக்கம் இருக்கிறது, மற்ற கட்சிகள் மக்களை திசை திருப்ப காத்திருக்கின்றன இந்த விவகாரத்துக்கு. ஆமா, ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன், நிஜம் என்னங்க பாருங்க. நான் ஏதோ வந்து நங்கராஜ் பாண்டே பிஜேபி தானே சப்போர்ட் பண்ணாரு இல்லை. நான் என்ன ரொம்ப எளிமையா சொல்ல பாருங்க. 55% தனியார் பள்ளிகள், 56 லட்சம் தனியார் பள்ளி மாணவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மோர் தென் 50% அங்கே போயிடுச்சு சார். அவங்க பூரா பிரைவேட்ல படிக்கிறாங்க, அவங்க பூரா ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம காமெடியா நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அவருடைய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி, இவருடைய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி, கதிரானந்த் அவருடைய பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி, அங்கே கோயில்பட்டி எம்எல்ஏடைய வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஸ்கூலில் ஹிந்தின்னு அவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க சார். அப்போ மக்கள் ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்க முடியாமல் போனது யார் தெரியுமா? ஏழை கிராம விவசாயி அப்பாவி பொதுமக்களுடைய அரசு பள்ளி மாணவர். அப்போ நீங்கள் யாருக்கு துரோகம் பண்ணுறீங்க? இதை தான் திமுக நிறைய ஹேண்டில்ஸ் ட்வீட் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சது. அவனே ஹிந்தி படிச்சுட்டு இங்கே வரான், நீ ஹிந்தி படிச்சுட்டு அங்கே போக போறியா அப்படின்னு திரும்ப. அவன் ஹிந்தி படிச்சுட்டு வரல, அவன் படிக்காமல் இங்கே வந்துருக்கான். தெரிஞ்சுக்கணும். இங்கே வேலை பார்க்குற யாரும் வந்து IAS கிடையாது, IPS கிடையாது, புரியுதுங்களா? அவன் பூரா படிக்காதவன். ஹிந்தி அவன் தாய்மொழி, புரியுதுங்களா? படிக்காத நம்ம ஊர்லேயும் தானே இருக்கான். தமிழ் பேச தெரிஞ்சவெல்லாம் படித்தவனா? லிட்ரஸி அப்படிங்கிறது அப்படிதான் கவுண்ட் பண்ணப்படுது. அவ்வளோதானே. அதுதானே அப்படிதான் நீங்கள் கூறுபாடு கொண்டு போயிட்டு இருக்கீங்க, அப்படிதான் ஏமாத்துறீங்க எல்லாரையும். அவன் ஹிந்தியில் வந்து டாக்டரேட் முடிச்சுட்டு இங்கே வந்து கொத்த வேலை பார்க்கல. அவனுக்கு தாய்மொழி ஹிந்தி. நீங்கள் அமெரிக்காவில் போனால் பூரா பேர் இங்கிலீஷ் பேசுகிறான்னு சொல்லுவீங்களா? எல்லாம் எங்கடா படிச்சிங்க அங்கே வைப்பிலோ? இன்னும் DAV ஸ்கூலில் படிச்சா கேந்திர இல்லை எல்லா பேரும் ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க சொல்லுவீங்களா? அவன் தாய்மொழி. அங்கேயும் வேலையில்லாம உட்காந்துருக்கான். அமெரிக்கா ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ட்ரம்ப் எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? அமெரிக்காக்கார வேலை இல்லாமல் இருக்கான், இந்தியாக்காரன் பூரா அழுட்டு போயிருந்தா உட்காந்துருக்காரு. அப்போ அவன் இங்கிலீஷ் படிச்சு நம்ம சொல்லலாம்ல, அவன் இங்கிலீஷ் படிச்சு உட்காந்து வெட்டியாக உட்காந்துருக்கான், நம்ம ஆள் இங்கே தெலுங்கு படிச்சு உட்காந்துருக்கான்னு சொல்லலாம்ல.
லாங்குவேஜ் இப்படியா? அவன் ஹிந்தி பண்டிட்டா இங்கே வந்து உட்காந்து வேலை கொத்தனார் வேலை பார்க்குறவன், சித்தாள் வேலை பார்க்குறவன், அவன் ஹிந்தி தாய்மொழியினால ஹிந்தி பேசுவான். ஹிந்தி படிச்சுட்டு வந்து இவங்க எவ்வளோ ஏமாத்து, ஒரு வார்த்தையில் எப்படி ஏமாத்துறாங்க. அண்ணன் ஆராசாலும் தயாநிதி மாறன் எல்லாருமே பேசுகிறாங்க. இது எப்படி ஏமாத்துறாங்க? அவர் ஹிந்தி லிட்ரேச்சர் முடிச்சுட்டு வந்து படிச்சிருக்காரா? எம்ஏ ஹிந்தி படிச்சு வந்து உட்காந்துருக்காரா? அவன் படிக்காத, நம்ம ஊரில் படிக்காத இல்லையா? இங்கேருந்து ஹிந்தி படிச்சுட்டு அங்கே வேலைக்கா போகிறோம், அங்கே என்ன வேலையா இருக்கு அப்படின்னு. கம்யூனிகேஷன். இங்கிலீஷ் படிச்சு போறீங்க, சரி தமிழ் படிச்சு வச்சுவீங்க. ஆசிரியர்கள் வேலை இல்லாமல் திண்டாட அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆசிரியரோட பேச்சுவார்த்தை நடத்த குழு வச்சிருக்கீங்களா இல்லையா? எதுக்கு? கம்ப்யூட்டருக்கு ஆசிரியர்கள் போட்டிருக்கீங்களா? அப்போ வேலையில்லா திண்டாட்டம். நீங்கள் ஆளை ஏற்றுமதி பண்ணுங்க, எல்லா மாநிலத்துக்கு அனுப்புங்க, நமக்கு வேலை கொடுங்க. ஹிந்தி உங்களோட வேலை கேட்கல, படிச்சு போகிறேன், அடிஷனல் தானே, படிச்சு போகிறேன், நம்ம லாபம் தானே. இந்தியா முழுக்க பல மொழிகள் ஹிந்தியால் அழிஞ்சிருக்குங்கிற ஸ்டாட்ஸ் அவங்க கொண்டு வராங்க. இருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இல்லைன்னு சண்டை போட்டலாம் விரும்பலை. அது வந்து பல காரணங்கள், மக்கள் தொகை குறையினால தான் முக்கியமான காரணம் 1, தாய்மொழி பற்று இல்லாத தான் 2வது காரணம் 2, அதில் இன்னும் மைக்ரேட் ஆகிறப்ப 100 காரணங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வளருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழை வளருங்கிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதான் அரசு, தமிழ்நாடு அரசு தானே சார். இங்கே திராவிட மாடல் தானே சொல்கிறீங்க. 2 வார்த்தை சொல்றீங்க, 2 வார்த்தை தமிழ் இல்லையா? நான் 1000 முறை சொல்லிட்டேனே. தமிழ் நெறி ஆட்சி நீங்கள் சொல்லலாம்ல. தமிழ் வழி போக்குவரத்து இருக்கா? தமிழ் வழி கடிதம் இருக்குதா? தமிழில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த பெயிண்ட் அடிச்சு அழிக்கிறாங்களே பொள்ளாச்சிலையும் பழையங்கோட்டையிலையும் எழுதும், அவர்கள் தமிழை தப்புலாமல் எழுத சொல்லுங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், தப்பு இல்லாமல் தமிழ் எழுத சொல்லுங்க, 10 வார்த்தை எழுத சொல்லுங்க. அவங்க இல்லை சார், அடுத்த தலைமுறையில் நிறைய பேர் பாதிக்கு பாதி தமிழ் எழுத படிக்க தெரியாமல் இருக்காங்க. அதைத்தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன பண்ணிருக்கீங்கன்ற கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ரொம்ப அருமையாக கேட்கிறார். தொல்காப்பியத்தை வாசிக்க முடியுமா உங்களாலும் கேட்கிறார். அது தமிழ் தானே. படிக்கும், கண்ணை திறந்து படிக்க முடியுமான்னு கேட்கிறார். நீங்க மனப்பாடமா சொல்ல அவரு வாசிக்க முடியுமான்னு கேட்கிறார். சார் ரிப்போர்ட் சொல்லிச்சு 2ஆம் கிளாஸ் பாடத்தையே 3ஆம் கிளாஸ் படிக்கிறனால படிக்க முடியல. தொல்காப்பியத்தில் எங்க போக 8ஆம் கிளாஸ் மாணவனாலேயே படிக்க முடியாது. அது முடிஞ்சு ரேஷியோ மாறிட்டே போகுது. நான் 3ஆம் கிளாஸ் லேட்டஸ்ட்ங்கிறக்கா சொல்றேன். 2ஆம் கிளாஸ் பாடத்தை 8ஆம் கிளாஸ் மாணவன் படிக்க முடியும். 1 ஓரமா வச்சு தள்ளி வச்சு மறந்துட்டே சொல்லிக்கலாம். நம்ம அந்த காலத்தில் 8ஆம் கிளாஸ் படிச்சு மறந்துக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம். நான் அடுத்த வருஷமே முடியலன்ற 80% மேல முடியல. தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் ஒன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு கல்வியில இல்ல அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. GER அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல, மாணவர் சேர்க்கையில, அந்த சேர்க்கை கூட 2021க்கும் 24க்கும் உண்டான அந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்ல குறைஞ்சிருக்கு. கூடி இருக்குன்னே வச்சுக்கோங்க சார். 51% இருக்கும் சார். நாம நல்லா இருக்கோன்னே வச்சுக்கோங்க. டிராப் அவுட் இந்தியாவிலே கம்மி, GER வந்து இந்தியாவிலே டாப். நான் ஆமான்றேன். அதில் உங்க பங்களிப்பு என்னன்னு கேட்குறேன். அப்பா அம்மாவுடைய பங்களிப்பு இருக்கா, உங்க பங்களிப்பு இருக்கா? என் பையனை நான் படிக்க வைக்கிறேன்னா நீங்க வந்து என் பிள்ளைய தூக்கி போனீங்களா ஸ்கூலுக்கு? அரசு முயற்சி என்னன்னு சொல்லுங்க. குஜராத்தில் பெண்கள் கல்விக்காக பெருமுயற்சி எடுக்கப்படுது. பேட்டி படாவோ பேட்டி பச்சாவோன்னு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. மே மாதம் உச்சி வெயில் மண்டைய புழக்கிற இடத்துல குஜராத் முழுக்க இருக்கிற முதலமைச்சர் மோடியிலேருந்து கீழே இருந்த அத்தனை பேரும் போய் கீழே போயிட்டு அவங்க வீடு வீடாக போய் உட்காந்து உங்கள் பிள்ளைய படிக்க வைங்க, பிள்ளைய படிக்கணும்னு கெஞ்சினாங்க, படிக்க வச்சாங்க. இன்றைக்கி போய் எங்கேயே நிற்கிறாங்க. அப்படி ஒரு மூமெண்ட் தமிழ்நாட்டில் வந்திருக்கா? பெண்களுக்கு என்ன செய்யுங்க, அந்தந்த பிள்ளைகளாக படிக்கிறாங்க, அந்தந்த குடும்பம் படிக்க. என் ஊரில் என்ன பண்ணுறான் மக்கள் பூரா 100 ரூபா காசு வச்சுன்னா பிள்ளை வந்து பிச்சை புகினும் கற்கே நின்றேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கஷ்டப்பட்டா பிள்ளை. அப்போ GER கூடியிருக்குன்னா என்னுடைய பெற்றோர்கள் செய்கிற தியாகம் அது. அரசு என்ன செஞ்சிருக்குன்னு கேட்குறேன். அரசு பள்ளியோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டு போயிருக்கு. இதான் நீங்கள் செய்ய வேலையா? அரசு பள்ளிக்கூடத்தில் கட்டணம் கிடையாதுல, கட்டணம் கிடையாது. அப்போ அரசு பள்ளி நீங்கள் கூடியிருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? கூடியிருக்கணும். குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ என்ன தனியார் பள்ளியை தள்ளுறீங்களா இல்லையா நீங்கள்? இப்போ இந்த தமிழ் எழுத படிக்க தெரியாத அந்த அவலம் என்பது அதை நீக்குவதற்காக, அதை சரி செய்வதற்காக என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க சார்? அரசாங்கம் அக்கறைப்பட்ட 1/2 மணி நேரம் வேலைங்க அவர்களுக்கெல்லாம் இல்லை. அவங்கெல்லாம் வெறும் இது அரசியலுக்கு தேவை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. யாரால் இன்றைக்கி தமிழ் பேச முடியும்? இன்றைக்கி தமிழுக்காக சவால் ஒரு அத்தனை பேரை நீங்கள் 10 வார்த்தை போர்டு எழுத சொல்லுங்கள். சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் கரை வெட்டிட்டு உங்களுக்கு சேனலுக்கே ஒரு ஐடியா, கரை வெட்டி கட்டிருக்க யாராவது போய் டக்குனே ஒரு 10 வார்த்தை சொல்லுங்கள், 2 திருக்குறள் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சுருங்க தமிழ்கள் எவ்வளோ தூரத்தில் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு. இது வெறும் அரசியல் செய்கிறார்கள். நம்ம வந்து தமிழே தெரியாத ஒரு பெரும் தலைமுறையை உருவாக்கிட்டோம். வெற்று தமிழும் தெரியல, இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரியல. இதுதான் பிரச்சனை. இப்போ இந்த GER பொறுத்த வரைக்கும் 2021க்கும் 2024க்கும் குறைந்துட்டு இருக்கு. தமிழகம் என்பது தமிழக கல்வித்துறை அப்படிங்கிறது முன்பு இப்பயோ சேமிச்சு வச்சது கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகிட்டு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஃபீல் உங்களுக்கும் இருக்கா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அது வந்து வேறு காரணங்களாக இருக்கலாம். ஐ ஹாவ் டு டீகோட் இட். நான் வந்து பார்க்கணும். அது வந்து அது குறைஞ்சிருக்கு வந்து பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்கல. அது வந்து சரி பண்ணக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் தொகையில் வெளியிலேருந்து வந்தவங்கலாம் வேறு நிறையா இருக்கிறாங்க நம்மகிட்ட. அதனால கூட காரணங்கள் மாறி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே உள்ள இருக்கிற பாப்புலேஷனில் வெளியிலேருந்து வந்தவங்க கூட இருப்பாங்க. ஸோ அது வந்து தமிழக கல்வி தரம் என்று எடுத்துக்கலாம். ஒரு நியூட்ரலான பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுடைய பார்வையில் தமிழக கல்வி தரம் இப்போது நியூட்ரலான பெர்ஸ்பெக்டிவ் என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நான் 1.5 மணி நேரம் தொண்டை தண்ணி பூரா நியூட்ரல் இல்லாமல் பயசுறாங்க. அப்படி இல்லை சார், நான் என் மனசாட்சிப்பட்டு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் அது என்னுடைய பார்வை தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியல? நான் நியூட்ரல்ங்கிறது நீங்கள் ஏற்காம கூட போகலாம். என் தம்பிகள் போயிட்டு எடுக்கணும் போது எடுக்காது. நீங்கள் முரண்படுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்கிறேன் என் பாயிண்ட். ஐ எம் மேக்கிங் மை பாயிண்ட்.
ஸோ அது நியூட்ரலாக இல்லையாங்கிற காலம் தீர்மானிங்க. யார் தீர்மானிப்பான்? தமிழ்நாட்டில் கல்வித்தரம் நல்லா இருக்குது, அது தமிழர்களால், தமிழக அரசாலா அப்படின்னு கேள்வி எழுப்பாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? தமிழக அரசுடைய முயற்சி என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். தமிழக அரசு பள்ளி மாணவர்களையும் தனியார் பள்ளி மாணவர்களும் ஒப்பிடுங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை முதல்ல பாருங்கள். அவர்கள் படிக்கக்கூடிய படிப்பை விட்டுருங்க, கிடைக்கக்கூடிய கல்வியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தனியார் பள்ளியோட கிடைக்கக்கூடிய படிப்பை பாருங்கள். அங்கே 7,500 8,000 சம்பளத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் கொடுக்குறாங்க. இங்கே என்ன கொடுக்குறான்னு பாருங்கள். ஆசிரியர்கள் மாணவர்களை தொட முடியல. முந்தானத்து தான் பஞ்சாயத்து அரைகுறையாக படித்தாது. ஹிந்தி ஆசிரியை நீக்கம், இன்னும் ஹிந்தியில் பாடம் சொல்லி கொடுத்தாங்க, இன்னும் பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. என்ன குவாலிட்டி நம்ம இங்கே கொடுத்துருக்கோன்னு சொல்லுங்கள். எங்கே ஆசிரியர் பெருமக்கள், கிராமங்களுக்கு எங்கே ஆசிரியர் பெருமக்கள் போகிறாங்கன்னு சொல்லுங்கள். இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் கதறிட்டு இருக்கிறாங்களே 10-12 வருஷமா எங்களை பிறகு நிரந்தரமாக ஆக்கியிருக்காங்களான்னு கேளு. அப்படி ஆக்குவோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்களா இல்லையான்னு கேளு. தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ அது செஞ்சிருக்கீங்களா பாருங்க. 4 வருஷம் முடிஞ்சு போச்சு, செஞ்சிருக்கீங்க. இப்போ எப்போ செய்வீங்கன்னு சொல்லுங்க. அப்போ என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க? அப்போ நான் கேட்குறது போகிறேன் என்னென்ன, தமிழ்நாட்டு கல்வித்தரம் சூப்பராக இருக்குது, உங்களால் யாருன்னு கேட்குறேன். ஆமாண்ணா நீங்கள் என்ன நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? உங்கள் ஸ்டேட்மெண்ட் சம்பளம் கொடுக்க காசு இல்லை, இதான் உங்கள் ஸ்டேட்மெண்ட். ஆமாவா இல்லையா? புத்தகம் தாமதமாக போகுது, யூனிஃபார்ம் தாமதமாக போகுது. அப்போ நீங்கள் கடமையிலேருந்து பின்னாடி இருக்கீங்க. அப்போ எப்படி முன்னாடி வந்துட்டீங்க? அப்போ தமிழகத்துடைய கல்வித்தரம் உயர்ந்ததுன்னா தமிழர்களால், தமிழக அரசாலா அப்படிங்கிற கேள்வி. இந்த மொழி அரசியல் என்பது யாருக்கு கை கொடுக்கும்? பாஜகவிற்கா இல்லை திமுகவுக்கா? ஏன்னா காலகாலமாக பெரிய அளவு பாஜக கை கொடுக்கும் போது பாஜக வளர்த்துவதுன்னு கங்கணம் கட்டியிருக்கு திமுக. அது வந்து பிரமாதமாக பண்ணுறாங்க. அது வந்து என்ன, திமுகவுடைய தனி ஒரு அரசியலை சொல்லிடுறாரு. அது வந்து திமுக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அரசியல் பண்ணுது. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொருத்தர் வளர்த்தோட பார்க்குது. புரியுங்களா? விஜயை வந்து கொண்டு வந்து அவர்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு பேசி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குது. பெரியார் பிரச்சனை எடுத்து விட்டு சீமானுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்குது. ஹிந்தி பிரச்சனை கொடுத்துட்டு பிஜேபி பெரிய ஸ்பேஸ். இதுலேருந்து அவங்களுக்கு என்ன ராஜேந்திரம் கிடைக்குது அப்படின்னா, 3 குட்டி குட்டி கட்சிகள் பெரிய கட்சிகள் ஆகும்போது எதிர்ப்பு ஓட்டுகள் பிளவுபடும், நமக்கு ஒரு ஆதாயம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துங்க. 3 குட்டி கட்சிகள்லாம் பெருசாகும் போது அவங்களுக்கு லாபம், அந்த பிரிஞ்சு கிடக்கிறனால நமக்கு லாபம். சரிங்களா? ஆனால் கொள்கையில் இங்கே வந்து ஒரு வேரூன்றி தன்மை இல்லாதனால அது அவர்கள் வளர்ச்சி கொடுக்க போது, இவர்களுக்கு தளர்ச்சியை கொடுக்க போகுது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்வீங்க, ஒரு மாநிலத்துக்குள்ள பாஜக வளர்ந்ததுன்னா அது அப்படியே குத்துக்களாட உட்காந்துக்கும், அது நகர்த்துவது என்பது கஷ்டம் அப்படின்ட்டு. அது 2036 பிஜேபி ஆட்சி வரப்போது. திரு அண்ணாமலை வந்து 31 கொண்டு வரணும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்தாங்கன்னா உட்கார்ந்தது தான். ஒவ்வொரு முறையும் இந்த மொழி அரசு திமுக கை கொடுத்துருக்கு, கொடுத்தது இல்லை அப்படின்னு ஒரு ட்ரெண்டு. நான் சொல்றேன், திமுகவுக்கு தங்களுடைய 4 வருஷம் நல்லாட்சி கொடுத்துருக்காங்களா சார்? வீட்டுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்களா சார்? அதில் எல்லாரும் 1,20,00,000 பேர் வாங்கிட்டு இருக்காங்க, மாதம் 1000 ரூபா எல்லாம் பண்ணிட்டாங்களா சார்? நல்லாட்சி நடக்குன்னு சொன்னாங்களா சார்? கூட்டணி இல்லாமல் தேர்தல் சந்திக்க சொல்லுங்க சார். இவ்வளோதான் சார். விஜய் தனியாக இருக்கார் இன்னைக்கு, சீமான் தனியாக இருக்கார் இன்னைக்கு, பிஜேபி தனியாக தான் இருக்கு இன்னைக்கு, பாமக வந்து ஏடிஎம்கே கூட போயிடும், அவங்க தனியாக தான் இருக்காங்க இன்னைக்கு. அப்போ இவங்களாம் தனியாக இருக்காங்கல்ல, ஏடிஎம்கே அலைன்ஸ் இல்லாமல் தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். தேமுதிக அப்போ வாங்க டிஎம்கே நின்றுட்டோம். அப்போ தெரிஞ்சு எப்பவுமே நின்னதே கிடையாது சார் திமுக. அவ்வளோதான் சொல்லுவேன். அதனால கை கொடுத்துருக்குன்னு சொல்ல நான் ஏற்கலங்கிற அதுதான் சொல்லுவேன். ஒரு காலத்துல ராஜாஜி கை 67க்கு முன்னாடி நான் அப்பயும் நான் சொல்றேன், ராஜாஜி கை கொடுத்தார். தேர்தல் வெற்ற வேற, ஒரு உணர்வு வருவது வேற. ஆனால் சீமான் வந்து வளர்ந்துக்கிட்டே வர்றாரு. அப்ப திராவிடம் தோத்துன்னு சொல்லுவீங்களா? அவருக்கு எங்கேருந்து ஓட்டு வருது? இதே இப்பதான் ஒரு முக்கியமான அரசியல் பெருமோட்டு ஒரு கணக்கு சொல்லிட்டு இருந்தேன். சீமானுக்கு 8% ஓட்டு இருக்கு, புருவன். பிஜேபிக்கு 18 கழிச்சு விட்டுருங்க, வெறும் 8 இருக்கு, யாரும் மறுக்க மாட்டீங்க, ரைட்டு. விஜய்க்கு அது 50 விட்டுருக்கு, வெறும் 8 வச்சுக்கு. 3 பேருக்கு 8 எடுத்துக்கு, 3 24%. இந்த 24% ஓட்டு எங்கன்னு வந்துச்சு? எக்ஸிஸ்டிங் திமுக அதிமுக ஓட்டு தான். அதை தான் நான் சொல்லிட்டு, உங்களுடைய இருமொழி அரசியல் கை கொடுக்கல என்பதற்கு இந்த 3 பேர் மட்டுமே சாட்சி. இந்த 24% லீஸ்ட் இந்த நம்பர் மறக்க மாட்டீங்களே. விஜய் வந்து 8% தான் ஓட்டு வாங்குவாருன்னு யாரும் மறக்க மாட்டாங்க. பிஜேபிக்கு நான் 8% தான் இருக்கு, நான் 18 வாங்க நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 6 மாதம் முன்னாடி. அதை நான் 18 கழிச்சு விட்டு 10 கழிச்சு 8 தான் சொல்றேன். அதே யார் விஜய் சீமான் ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த 24 யார் ஓட்டுன்னு கேட்குது. நிறைவாக இந்த மொழி அரசியல் என்பது திமுக இந்த மொழி அரசியல் என்பது தமிழக மக்களுக்கு எந்த விதமான இழப்பை ஏற்படுத்துகிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள்? கலைஞர் சொன்னது தான் கற்றுக்கணும். எதற்காக தயாநிதி மாறனை மத்திய அமைச்சராக்கள்னு சொன்னபோது அவருக்கு ஹிந்தி பேச தெரியும்னு சொன்னார். அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார்.